ஏய் பசங்களா இங்க வாங்க. அங்க ஒரு போர்டு தெரியுதுல, அந்த போர்டுல என்ன எழுதிருக்கு படிங்க. இந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம். பார்த்தல. இதை யாரும் வாங்கவோ விற்கவோ கூடாது. சரி போதும் நீங்களா போலாம். தீர்ந்து அவன் சந்தேகம். அவனோட இடம் அவனே போர்டு போட்டு அங்க வச்சிருக்கான். இதுக்கு மேல என்னடா வேணும் உனக்கு? சரி அரசு, உனக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸா, வரேன்டா. அப்பல இடம் உனக்குன்னு ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு போர்டு? அப்ப போய் பிடிங்கி போடு. இல்ல மாப்ள, கவர்மெண்ட் போட யாரோ புடுறானுங்க சார். இல்ல மாப்ள, டப்புனு அடிச்சல தெரியுமா? ஏன் போடையா புடுங்குதே? இது யார் இடம் தெரியுமா? இது அரசு இடம் சார். என்ன தைரியம் இருந்தா அரசு இடம்னு தெரிஞ்சும் இந்த போட புடுங்குவ? நாங்க புடுங்க அரசு கேட்கணுங்கிற அவசியம் இல்ல, ஏன்னா அரசு எங்கிட்ட இதை கொடுத்துருச்சு. அந்த குத்துல குத்தாத்து விடுவாமா? அரசு இடம்ங்க கொடுத்தாச்சுங்கிற என்னல கதப்படுத? அரசு காசு இல்லையா, அதான் பத்திரத்தை கொடுத்துட்டு காசு வாங்கி போயிடுச்சு. சார் அரசிட்ட காசு இல்லையா சார்? இந்த மாசம் சம்பளம் கிடைக்குமா சார்? ஏய், நீ உழைக்க சம்பளம் வேற. இன்னொரு விஷயம் தெரியுமா சார்? அரசு அமெரிக்காவுக்கு போதான் சார். அந்த முடிவு புடுறா சார். ரெண்டு போடு போடுங்க சார். நாங்க ஒன்றும் சும்மா வாங்கல, பத்திரத்தை வாங்கி தான் காசு கொடுத்தோம். இந்த பாருங்க. ஆமா பாருங்க. ஏன் பாடிக்கார பேருடா? இது கவர்மெண்ட் இடம்ல. இது கவர்மெண்ட் இடமா? ஆமா. அப்ப இது அரசு இடம் இல்லையா? ஐயோ, இந்த பேர் ரொம்பலாம் குழப்பம். ஏய் ஐயா, ரெண்டும் ஒண்ணுதான். கவர்மெண்ட் போர்டு போட்டுருக்கு, அந்த இடத்துக்கும் பத்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லையே சார். இவங்களை யாரோ சமத்தியா ஏமாத்திருக்காங்க சார். உன்னை யார் ஏமாத்தறன்னு யார்ட்ட சொல்லு. அவன் காதை கடிச்சு காக்காய்க்கு கரிஜூர் பண்ணி போட்டுட்டான். சார் அவன் பாண்டி ஐயா, நாங்க தான் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். எங்களை யாரும் ஏமாத்தல, மன்னிச்சிருங்க ஐயா. சரி விடு, வாங்க. நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான் அந்த திருநாவுக்கரசு. வாமா, அவ்வளவு வீட்லயே போய்